வெல்கம் டு மை சேனல் சுட்டி வில்லேஜ் டிவி பை குமுதா. மீனாட்சி அம்மாளை அந்த தெருவில் உள்ளவர்கள் மீஞ்சி அம்மா என்றுதான் அழைப்பார்கள். அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவரின் பெயர் மீனாட்சி என்பதன் சுருக்கம். இன்னொன்று, அவர் எதை செய்தாலும் அது தாராளமாக மிஞ்சி போகும் அளவுக்கு செய்வார். அவருக்கு சமையல் என்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது அவர் காட்டும் அன்பின் வெளிப்பாடு. ஒரு பருப்பு வடை சுட்டாலும் சரி, பாயசம் காய்ச்சினாலும் சரி, அது அக்கம்பக்கத்து வீடுகளுக்கும் சேர்த்துத்தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் உறவுகள் சுருங்கி குடும்பங்கள் தனித்தனியாக பிரிந்த பிறகு மீனாட்சி அம்மாளின் வீட்டில் இருப்பது அவர் மகன் கார்த்திக், மருமகள் கவிதா மற்றும் 5 வயது பேரன் கவின் மட்டுமே. இருப்பினும் மீஞ்சி அம்மாவின் கையளவு மாறவே இல்லை. காலையில் 4 பேருக்கு பதில் 10 பேருக்கு இட்லி ஊற்றுவார். மதிய உணவில் சாம்பார், ரசம், வத்தல் குழம்பு, 2 வகை பொரியல் என திருமணப் பந்தி தயாராக இருக்கும். கவிதா ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்காளராக வேலை பார்த்து வந்தாள். கணக்குகளை பார்ப்பது அவளுக்கு வெறும் தொழில் அல்ல, அது அவளது இயல்பு. ஒவ்வொரு மாதமும் கார்த்திக் தன் வருமானத்தில் பெரும் பகுதியை வீட்டுச் செலவுக்காக கொடுப்பான். ஆனால் மாதத்தின் 20ஆம் தேதியே கார்த்திக் கையை விரிக்கத் தொடங்குவான். கவிதா, இந்த மாசம் மளிகை செலவு ரொம்ப அதிகமாயிடுச்சு, அடுத்த மாசம் கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் என்பான் கார்த்திக். கவிதா அமைதியாக புலனாய்வு செய்தாள். மளிகைப் பொருட்கள் ஏன் இவ்வளவு விரைவாக தீர்கின்றன? அன்று மதியம் அவள் சமையலறைக்குள் நுழைந்த போது கண்ட காட்சி அவளை அதிர வைத்தது. கிட்டத்தட்ட 1/2 கிலோ அரிசிச்சோறு மீந்து போயிருந்தது. மீஞ்சி அம்மா அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார். அத்தை, எதுக்கு இவ்வளவு சோறு? மீதி என்ன ஆகப் போகுது என்று கேட்டாள் கவிதா. இருக்கட்டும் கவிதா, மிஞ்சினா நாளைக்கு காலையில மாட்டுக்கு வைக்கலாம், இல்லன்னா பழையது சாப்பிடலாம். ஆனா சாப்பாடு பத்தாம போயிடக்கூடாது, அது வீட்டுக்கு லட்சுமிகரம் இல்லை என்பது மீஞ்சி அம்மாவின் பிடிவாதமான பதில். கவிதா ஒரு வாரம் முழுவதும் மீஞ்சி அம்மாவை கவனிக்கத் தொடங்கினாள். திங்கள் 2 லிட்டர் பால் வாங்கப்பட்டது. அதில் 1/2 லிட்டர் பால் புளித்துப் போய் வீணானது. செவ்வாய், முருங்கைக்காய் சாம்பார் மிஞ்சிப்போய் இரவு யாரும் சாப்பிடாததால் குப்பையில் கொட்டப்பட்டது. புதன், அளவுக்கு அதிகமாக அரைக்கப்பட்ட இட்லி மாவு புளித்து ஓடையில் ஊற்றப்பட்டது. கவிதா கணக்கு போட்டு பார்த்தபோது அவர்கள் வாங்கும் மளிகைப் பொருட்களில் 30% நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மாட்டுத் தொட்டி வழியாக வீணாவதை கண்டறிந்தாள். பணமாக பார்த்தால் இது மாதம் சில ஆயிரங்களை தொட்டது. கார்த்திக் தன் ஓய்வு நேரத்தையும் தியாகம் செய்து கூடுதல் நேரம் உழைக்கும் பணம் இங்கே குப்பையில் போய்க் கொண்டிருந்தது. கவிதா சண்டையிட விரும்பவில்லை. அன்பினால் விளைந்த இந்த வீணாக்கலை அன்பினாலேயே மாற்ற நினைத்தாள். அன்று இரவு மளிகை சாமான்கள் வாங்கிய பிறகு வரும் ஒரு பெரிய ஸ்டீல் டப்பாவை சுத்தப்படுத்தி எடுத்து வந்தாள். அதன் மேல் ஒரு காகிதத்தை ஒட்டி அழகாக மகிழ்ச்சி பெட்டி என்று எழுதினாள். அத்தை, நாளையிலிருந்து ஒரு சின்ன விளையாட்டு. நீங்க எப்பவும் போல தாராளமா சமைங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். நீங்க சமைக்கிற சோறு, குழம்பு, பொரியல் எது மிஞ்சினாலும் அதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகைய இந்த டப்பால போடணும். ஒரு கரண்டி சோறுக்கு 5 ரூபா, ஒரு கரண்டி குழம்புக்கு 10 ரூபா. இது நம்ம வீட்டு சேமிப்பா இருக்கட்டும் என்றாள். மீஞ்சி அம்மா சிரித்தார். ஏன் கவிதா, நான் என்ன வேணும்னா வீணாக்கிக்கிறேன். சரி, உன் ஆசைப்படி செய்றேன். ஆனா நான் பணத்தை வீணாக்க மாட்டேன் பார் என்று சவால் விட்டார். முதல் நாள் காலை மீஞ்சி அம்மா வழக்கம் போல 3 ஆழாக்கு அரிசியை எடுத்தார். சட்டென்று கவிதாவின் முகம் நினைவுக்கு வந்தது. 3 ஆழாக்கு சமைச்சா கண்டிப்பா 1 ஆழாக்கு மிஞ்சும். அப்போ 20 ரூபா டப்பால போடணுமே என்று யோசித்தார். 1/2 ஆழாக்கை குறைத்தார். இருந்தாலும் பழகிய கை சும்மா இருக்குமா? மதியம் அவியல் செய்யும் போது காய் நடுக்கிக் கொண்டே இருந்தார். ஐயோ, கவிதா இன்னைக்கு கம்மியாத்தான் சாப்பிடுவான்னு சொன்னாளே என்று பாதியிலேயே நிறுத்தினார். ஆனாலும் சில நாட்களில் பழைய பழக்கம் தலை தூக்கும். ஒரு நாள் கார்த்திக் நண்பர்களுடன் வெளியே சாப்பிட்டு விட்டு வருவதாக கூறிவிட்டான். அன்று நிறைய சாம்பார் மிஞ்சியது. மீஞ்சி அம்மா வருத்தத்துடன் 50 ரூபாயை எடுத்து அந்த டப்பாவில் போட்டார். கவிதா, இன்னைக்கு கார்த்திக் வரல, அதான் மிஞ்சிருச்சு என்றார் மீஞ்சி அம்மா சமாதானமாக. பரவாலத்த, டப்பால காசு சேர்ந்துட்டே இருக்குல, அது சந்தோஷந்தானே என்றாள் கவிதா புன்னகையுடன். மாதக் கடைசி வந்தது. எல்லோரும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். கவிதா அந்த டப்பாவை திறந்தாள். உள்ளே இருந்த பணத்தை எண்ணத் தொடங்கினாள். 2500 ரூபாய். அந்த தொகையை பார்த்ததும் மீஞ்சி அம்மாளின் முகம் வெளிறிப் போனது. என்ன கவிதா சொல்ற? வெறும் சாப்பாட்டை வீணாக்கினதுலேயே இவ்ளோ பணம் சேர்ந்துடுச்சா? இதுல 2 மாசத்துக்கு தேவையான தோரம் பருப்பும் எண்ணெயும் வாங்கிருக்கலாமே என்று தன் தலையில் அடித்துக் கொண்டார்.
கார்த்திக் மெல்ல அவர் கையை பிடித்து சொன்னான், அம்மா, இது வெறும் பணம் இல்ல. இத பயிர் செஞ்ச விவசாயியோட உழைப்பு. இத சமைக்க நீங்க அடுப்படியில நின்னு வேர்வைய சிந்துன நேரம், என் உழைப்புன்னு எல்லாம் கலந்தது. வீணாகிறது சோறு இல்லம்மா, நம்மளோட காலம். மீனாட்சி அம்மாள் மௌனமாகி போனார். அவர் கண்கள் கலங்கின. தன் அன்பாக பரிமாறுகிறேன் என்ற பெயரில் இத்தனை நாள் எத்தனை பெரிய தவறைச் செய்திருக்கிறோம் என்பதை அவர் அன்றுதான் உணர்ந்தார். அடுத்த மாதம் முதல் மீஞ்சி அம்மாவிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. சமைப்பதற்கு முன், கவிதா, இன்னைக்கு உனக்கு எவ்வளவு வேணும்? கார்த்திக் நைட் வருவானா என்று கேட்டுக்கொண்டார். கண்ணால் அளந்தவர் இப்போது டம்ளரால் அளக்கத் தொடங்கினார். மிஞ்சிய உணவை எப்படி வீணாக்காமல் அடுத்த வேளைக்கு சுவையாக மாற்றலாம் என்று கற்றுக்கொண்டார். ஆனால் அந்த மகிழ்ச்சி பெட்டி மட்டும் அப்படியே இருந்தது. இப்போது அதில் பணம் சேருவது குறைந்துவிட்டது. ஆனாலும் மீஞ்சி அம்மா தன் கையிலிருந்த சிறு பணத்தை சேமிப்பாக அதில் போடத் தொடங்கினார். அந்த மாதம் சேர்ந்த 2500 ரூபாயையும் மீஞ்சியம்மா சேமித்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் மாலை அவர்கள் தெருவின் முனையிலிருக்கும் ஒரு ஆதரவற்ற முதியவர் இல்லத்திற்குச் சென்றார்கள். அங்கே இருந்த ஒரு தாத்தாவிற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கித் தந்தார் மீஞ்சியம்மா. அதை பெற்றுக்கொண்ட அந்த முதியவர், ரொம்ப புண்ணியம்மா, இந்த காலத்துல இப்படி பார்த்து பார்த்து செய்ய யாரும் இல்லை என்று கண்கள் கலங்க கூறினார். திரும்பி வரும்போது மீஞ்சியம்மா கவிதாவின் கைகளை பிடித்துக் கொண்டார். கவிதா, இத்தனை வருஷமா வீணாக்கி குப்பையில கொட்டுனதுல ஒருத்தரோட பசிய தீர்த்திருக்கலாம்னு இப்பதான் புரியுது. மிஞ்சினா மாட்டுக்குன்னு சொன்னேனே தவிர அதுக்கு முன்னாடி இருந்தா இல்லாதவங்களுக்குன்னு யோசிக்காம விட்டுட்டேன். எனக்கு புத்திய புகட்டிட்டேன் என்றார் நெகிழ்ச்சியுடன். இன்று அந்த வீட்டில் உணவு வீணாவதில்லை. மீனாட்சி அம்மாள் இப்போதும் மீஞ்சி அம்மாதான். ஆனால் இப்போது அவரிடம் அன்பு மட்டும்தான் மிஞ்சுகிறது, உணவு அல்ல. உணவு என்பது வெறும் பொருள் அல்ல, அது உயிர். ஒரு பிடி சோற்றை சமைக்க ஒரு விவசாயி சிந்தும் வியர்வையை நாம் மதித்தால் நம் நாட்டில் பசி என்ற சொல்லே இருக்காது. கவிதாவின் மகிழ்ச்சி பெட்டட்டி இன்று பல வீடுகளுக்கு தேவையான ஒரு பாடம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சுட்டி வில்லேஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கிராமத்து கதைகள் பார்க்க சுட்டி வில்லேஜ் டிவிய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.